கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் எத்தனையோ பேர் ரட்சிப்பை பெற்றிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் ஒரு 3 நபர்களை குறித்து எப்படி அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விதம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3C என்ற எழுத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒன்று மார்க்கு 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க்கு 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சகேயு என்ற ஒரு நபரை குறித்து சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, யார்? இயேசு சகேயுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு அவனோடு சொல்லியிருக்கிறார். இந்த ரட்சிப்பு கன்வீனியன்ட், மிக லகுவாக கிடைத்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சகேயுவுக்கு கிடைக்கப்பட்ட அல்ல சகேயுவுக்கு இயேசுவானவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு மிகவும் லகுவான விதத்திலே கிடைக்கப்பட்டது. அதைத்தான் கன்வீனியன்ட் வே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிறகு முதலாவது சி, கன்வீனியன்ட். சகேயுவுக்கு கிடைத்த ரட்சிப்பு மிகவும் லகுவான ஒன்றாகவே கிடைத்தது. இரண்டாவது ஒரு நபர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பாருங்கள். அதற்கு அவர்கள், யார்? பவுலும் சீலாவும். அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. யாரை பார்த்து சொல்கிறார்கள்? அந்த சிறைச்சாலை தலைவனை பார்த்து சொல்கிறார்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்பதாக வேதம் சொல்கிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், there is a condition. salvation on condition, salvation based on condition என்பதாக. இந்த நபர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அவர் ரட்சிப்பை பற்றி அறிந்து கொண்டார், ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டார். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அங்கே ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, கண்டிஷன் கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் சொல்கிறோம் கண்டிஷன் ஆன் சால்வேஷன். ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் என்பதாக. மூன்றாவது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதாக. இயேசுவானவர் அந்த இரண்டாவது கல்லனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி. இது கன்ஃபர்ம்டு சால்வேஷன், உறுதியாக சொல்லப்பட்டது. மூன்றாவது நபர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்பது கன்ஃபர்ம்டு சால்வேஷன். மூன்றாவது சி, கன்ஃபார்ம். இவருக்கு எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் ரட்சிக்கிறவரே மரிப்பதற்கு முன்பு எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லி. ஆகவே அது அன்றே, அப்பொழுதே, அந்த வினாடியே அவனுக்கு உறுதி செய்யப்பட்டது, ரட்சிப்பானது உறுதி செய்யப்பட்டது. பிரியமானவர்களே, இதைத்தான் பார்க்கிறோம். 3 நபர்கள் பெற்றுக்கொண்ட விதவிதமான முறைகளிலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. முதலாவது ஒன்று கன்வீனியன்ட், இரண்டாவது ஒன்று கண்டிஷன், மூன்றாவது ஒன்று கன்ஃபார்ம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.